வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம். இது மார்கழி மாதத்தில் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, இரவு 8:19 வரை. அதன்பின் மூலம். திதி தேய்பிறை திரையோதசி, இரவு 8:35 வரை. அதன்பின் சதுர்தசி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம், இரவு 8:19 வரை. அதன்பின் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மேஷராசிக்காரர்களுக்கு இரவு 8:20 வரை, 8:19 துல்லியமாக சொன்னார் சந்திராஷ்டமம். அதன் பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று பிரதோஷம், பிரதோஷ கால பூஜை. இன்று மாலை அனைத்து சிவ ஆலயங்களிலும் நடைபெறும். இன்று பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள். காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை. மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன் சுக்கிரன், தனுசில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இரவு 8:19 அளவில் விருச்சக ராசியில் இருந்து சந்திர பகவான் தனுர் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று பிரதோஷம். பொதுவாக சோமவார பிரதோஷம், சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது அப்படிம்பாங்க. என்னை கேட்டால் பிரதோஷம் என்று வந்தாலும் அன்று முக்கியமான தினமே. அது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பிரதோஷம் என்றால் என்ன? பாவத்தை போக்கக்கூடிய பூஜை. பாவம் என்பது தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை. இந்த தடை போகணும் அப்படின்னா பிரதோஷ பூஜையை பார்க்கணும். சரி, செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு, அதற்கு ஏதாவது ஒரு விசேஷமான பலன் உண்டா அப்படின்னு கேட்டால், நம் பட்ட கடன் தீரும். கடன் அப்படின்னா நம்ம ரூபா, மணி, டப்பு அதை ஒருத்தர்கிட்ட வாங்கி அதை கொடுக்காம விட்ட கடன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரிஷி கடன், பித்ரு கடன், தெய்வ கடன், இப்படி பல்வேறு விதமான கடன்கள்லாம் இருக்குது. அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு சூழ்நிலை வரும். நமக்கு அந்த ஞாபகம் வரும், இவருக்கு இந்த கடன் கொடுக்கணும் அப்படின்னு. முன் ஜென்மத்தில் ஒருத்தருக்கு கடன் பட்டிருப்போம், அந்த கடனை தீர்க்கணும். இது காசிக்கு போனீங்கன்னா அக்ஷயவடத்தில் பிண்டம் போடும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம பிரசவம் ஆகும்போது ஒரு நர்ஸு ஒருத்தங்க நமக்கு பண்ணியிருப்பாங்க, சில உபகாரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பண்ணவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் நம்ம கூட சில பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம எந்த விதத்துலேயும் கைமாறு செய்திருக்க மாட்டோம், கடன் பட்டிருப்போம். அந்த கடனெல்லாம் தீர்க்கணும். அதற்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த பிரதோஷ பூஜையில் பார்த்தோம்னா கிடைக்கும். நாம் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த பணம், வருமானம், இந்த விதமான பொருளாதார ரீதியாக நம்ம மாட்டிக்கிட்டு அதில் வாங்கக்கூடிய கடனாக இருந்து அது அடைக்க முடியலைனாலும் அதுவும் அடைவிடும். தெய்வத்திற்கு நம்ம நேர்த்தி கடன் போட்ட அந்த கடன், பித்ரு கடன், ரிஷி கடன், குரு கடன், இந்த மாதிரி எந்த விதமான கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடைபடும். அது போன்ற பிரதோஷம் இந்த பிரதோஷம். இன்றைய நாளில் மாலை நேரத்தில் சிவ ஆலயம் சென்று வழிபட்டு வருவதால் உங்கள் கடன் தீரும். இன்னொரு சின்ன அறிவிப்பு. இந்த பிரதோஷமுக்கு அடுத்த பிரதோஷம் நம்ம ஈரோடில் அங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மூலமாக
சிலருக்கு ஜோசியம் நேரடியாக பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த பிரதோஷம் முடிந்து அடுத்து வரும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷத்தில், அதாவது ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் நம்ம ஈரோடில் நம்ம ஒரு அட்ரஸ் உங்களுக்கு வரும் நாட்களில் தரோம். அந்த நாளில் நம்ம அங்கே நேரடியாக என்னை பார்க்கலாம். காலையில் 7 மணிலேருந்து அன்றைய தினம் அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம பார்க்குறோம் ஈரோடில். அது ஒரு சின்ன அறிவிப்பு. யாருக்காவது என்னை நேரில் ஈரோடு பக்கம் இருந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம் நேரில் சந்திக்கலாம் அடுத்த பிரதோஷத்தன்று. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தபோதும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். கொஞ்சம் மனம் குழம்பும் வண்ணம் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும். சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கும். மனம் குழப்பமடையும். தைரியமாக ஒரு பக்கம் நமக்கு தெரியும் இது நடக்காதுன்னு அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட சில சம்பவங்கள் நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போவோம். அதை மட்டும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். தெய்வ வழிபாடு முக்கியம். மாலை நேரத்தில் சிவ ஆலயம் சென்று அந்த நந்தியம்பெருமானை வணங்குங்க. எந்த தடையும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நேரம். பணம் வருமானம் அதிக அளவில் வரும். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய அருமையான நாள். புத்தாடைகள் அணிகலன்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆடம்பர பொருட்களின் மீது நாட்டம் ஏற்படும். அதனால் லாபமும் கிடைக்கும். வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், குரு, புதன், செவ்வாய். 7க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். குரு 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்வையிடுகிறார். பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும். புதிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு நல்ல சந்திப்பாக இருக்கும். அந்த மீட்டிங்கில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபரால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகுது. அது பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நன்மையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் நீச்சம் பெற்றாலும் சுக்கிரன் என்ற சுபகிரகத்தோடு இணைவதால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நன்மைகளே அதிகளவு நடக்கும். பெண்களால் நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பெண்கள் அப்படின்னா நம்மளுடைய தாயாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம். அது போன்ற நபர்களால் நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சாவகாசம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பெரிய மனிதர்கள்னால் 9 அடி உயரம்னு அர்த்தம் இல்லை. சமுதாயத்தில் அவர்கள் ஒரு விஐபியாக இருப்பார்கள். அவர்களின் நட்பு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். பொதுவாக எல்லா மார்கழி மாதத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, குரு பகவான் ராசியையும் பார்த்து ராசி அதிபதியான சூரியனையும் பார்க்கிறார். அதுதான் இந்த மாதத்தோடைய சிறப்பு. உங்களுக்கு இது மாதிரி எப்போயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துல கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு சின்ன ஒரு பிரயாணம் உண்டு. அது ஏதோ உங்களுடைய அலுவலகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை ஒரு சின்ன ஒரு ட்ரிப் அனுப்புவாங்க. அது வெளி மாநிலங்களாக இருக்கலாம், வேற்று மொழி பேசக்கூடிய ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய புதுசான நீங்கள் போகக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போகுது. சில பேர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு இது நேரம் நல்லா இருக்குது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்து விற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களே செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள், அவர்கள் கைப்பட செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஆதாயம் மிகுந்த நாள், நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் சந்திரனும் 2ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது மிகப்பெரிய யோகம். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்,
குடும்பத்தார் உங்களுக்கு ஒத்துழைப்பை காட்டுவார்கள், ஆதரவை கொடுப்பார்கள். ரொம்ப ஒரு ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பொதுவாக நமக்கு குடும்பம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா அதே திங்கிங்கும் தாட்டும் போயிட்டுருக்கும். அப்போ வெளி வட்டாரத்தில் நீங்கள் நல்லபடியாக பழக்க வழக்கத்தோடு பழகி சம்பாதிப்பதற்கு ஒரு சூழ்நிலையை நம் குடும்பம் உருவாக்கி கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. ராசிக்குள் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், சுப கிரகம். அவர் 7க்குடைய கிரகம். 7க்குடைய கிரகமும் 9க்குடைய கிரகம், ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி. கேந்திரத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 10க்குடைய கிரகம், தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அமர்ந்திருக்கார். தொழில் ஸ்தானத்திற்கு குரு பார்வை, தொழில் ஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை, தனஸ்தானத்திற்கு குரு பார்வை. அதனால் தொழில் மூலம் வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். 10% ப்ராஃபிட் எதிர்பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 50% கிடைக்கும். 50% எதிர்பார்த்திங்கன்னா 100% கிடைக்கும். அது போன்ற எதிர்பார்ப்பை விட அதிகமாக தொழில் நடக்கும். அது மூலம் லாபங்கள் கிடைக்கும். மிகச்சிறப்பான ஆரோக்கியமான சிறப்பான நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். அது ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து நேத்திக்கும் இதை தான் சொன்னோம். சந்திரன் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி, சுக்கிரன் என்பவர் 6க்குடையவர், கடன் உரண ரோகாதிபதி. இவர்கள் இருவரும் இணைந்து 12ஆம் இடம் என்கிற மறைவு ஸ்தானத்தில் இருப்பது தான் சிறப்பு. இந்த 2 கிரகங்களும் வலுவில்லாமல் போயிடணும். அதுவும் சந்திரன் நீச்சமாயிடுறார். நீச்சம் பெற்று சுக்கிரனோடு இருக்கும்போது நம்மளுடைய எதிரிக்கு பலம் இல்லை. அவர் நம்மளை பார்த்து பயப்படுவார். அப்போது நம்ம ஜெயிக்கிறோன்னு அர்த்தம். நம்மளுடைய வலிமை ஆற்றல் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நல்லா இருக்குது கிரக அமைப்பு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும், வருமானங்கள் பெருகும், திருமண விஷயங்கள் கை கொடுக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும். செல்வாக்கு உயரும். சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு நேரம். நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும். நமக்கு சில தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னா அது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா, போன ஜென்மத்தில் நாம் செய்த வினை, அது நம்ம கூட சுற்றிகிட்டே இருக்கும். அதை எப்படி தீர்த்து கொள்வது அப்படின்னா, இன்றைக்கி பிரதோஷம். அதனால் சாயங்கால நேரத்தில் கோயிலுக்கு போய் அந்த நந்தியம்பெருமானை வணங்க வேண்டும். நந்திக்கு தான் முழு வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமையின் முழு உருவமே நந்தியம்பெருமானே அப்படின்னு சொல்லி வணங்கி, இந்த மாதிரி நம்மளுடைய போன ஜென்மத்து கர்மா எல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டினோம்னா அந்த கர்மா போகும். அப்போ கர்மா போச்சுன்னா என்ன? புண்ணியம் சேரும். புண்ணியம் சேர்ந்தால் தடை இல்லை. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிக அளவில் கிடைக்கும். வேற்றுமொழி மதக்காரர்களால் நன்மை ஏற்படும். அவர்களுடைய நட்பு உங்களுக்கு சில விஷயங்களில் ஆதாயத்தை தரும். வெளிநாட்டிற்கு போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க. அதில் ஒரு பெரிய பிஸ்னஸை சாதிச்சுட்டு வருவாங்க. ஆர்டர்ஸ் படிச்சுட்டு வருவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பிரமாதமாக நடக்கும். அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரம். கல்ஃப் கண்ட்ரி, இந்த மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படும். மிடில் ஈஸ்ட் அந்த சைடு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை எடுத்து விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான தினம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது இருப்பது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் சிரமமே தவிர ஏனைய கிரகங்கள் எல்லாமே வலிமையாக அமர்ந்திருக்கு. தொழில் பிரமாதமாக நடக்கும். தொழில் புதிய புதிய யுக்திகளெல்லாம் கையாண்டு வெற்றியை பெறுவீர்கள். சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு இணைவார்கள். தொழில் முறையாக சில நட்புகள் கிடைக்கும். பெரிய அளவில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். நம்மளுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அவர்களால் நமக்கு நன்மை, நம்மால் அவர்களுக்கு நன்மை. சில முதலீடுகள் செய்வீங்க, அது நல்ல லாபத்தை கொடுக்கும். நல்ல நாள்.